அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா உல்ஹியாவின் சட்டங்கள், அதாவது குர்பானி சட்டங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம். உல்ஹியா என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ யௌமுன் ஈத் அன்று அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய 11, 12, 13 இந்த நாட்களில் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக இந்த 3 விலங்குகளையும் அறுத்து பலியிடுவதுதான் உல்ஹியா, அதாவது குர்பானி எனப்படும். இந்த குர்பானி என்பது சுன்னத்தாகும், விட்டால் பெரும் பாவம் கிடையாது, வெறுக்கத்தக்கது. கண்ணியத்திற்குரியவர்களே, யாருக்கு அல்லாஹ் வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பலியிட முடியுமோ அவர்கள் அறுத்து பலியிடலாம். ஒருவருக்கு ஒரு ஆடுதான். ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால், வசதி இருந்தால் அறுக்கலாம், அல்லது அந்த மாட்டை 7 பேர் பங்கு கொள்ளலாம். ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் 7 பேர் பங்கு கொள்ளலாம். இப்படி ஆட்டை ஒருவர், மாட்டை 7 பங்காக கொடுக்கலாம், அல்லது மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம். ஒட்டகத்தை 7 பங்காக கொடுக்கலாம், அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம். 2 ஆடுகள் 3 ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்லாஹுடைய முகத்தை நாடுவோர்கள் எவ்வளவு அல்லாஹ் செல்வத்தை விசாலப்படுத்தியிருக்கிறானோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம். அந்த விலங்குகளுடைய சட்டம் என்ன? ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும், 2ஆம் வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும், 3ஆம் வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும், 6ஆம் வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். யாரெல்லாம் முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்துக்கும் ஒரு ஆடு போதுமானது, அல்லது ஒரு மாடு போதுமானது. முழு குடும்பத்துக்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது. ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால், தனித்தனியாக வேறு உணவை அவர்கள் வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக குர்பானி அவர்கள் கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முறையில் வணக்க வழிபாட்டை செய்ய அல்லாஹ் உதவி செய்வானாக. இதனுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவது அல்ல. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வாதான் அல்லாஹ்விடத்திலே சென்றடைகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் பொருட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க கட்டளையிட்ட போது நான் அறுக்க தயாராகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று, யா அல்லாஹ், நீ கூறினால் எதை செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதான் யௌமுன் நஹர். யௌமுன் ஈதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சடங்காவோ சம்பிரதாயமாக இல்லாமல் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நியத்து வையுங்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இதை விசாலப்படுத்துவேன். என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுவதுதான் சிறந்தது. நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுவது சிறந்தது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி 10 நாட்களில் கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி 10 நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் தீனியா சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள தீனியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களையும் இன்னொரு வீடியோவில் அல்லாஹ் கொண்டு சேர்த்து வைப்பானாக. சுபானக் அல்லாஹும்ம வபிஹம்திக அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக.